you. You may be seated. உட்காருங்கள். நமது கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட மறுபடியுமாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாளிலும் பேசுவாராக. ஆமேன். அவர் பெரியவராயிருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வருகிறவராயிருக்கிறார். வந்திருக்கிற எல்லா காங்கிரிகேஷன் மெம்பர்ஸையும், புதிதாக வந்திருக்கிற ஃபேமிலிஸையும், தூர இடத்துலேருந்து வந்திருக்கிற அருமையான ஃபேமிலிஸையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்பாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினாலும் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களை காத்துக்கொள்வாராக. ஆமேன். க்ளோரி டு காட். கர்த்தர் பெரியவர். ஒரு வசனத்தை வாசிப்போமாம். ஒன்று யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. அருமையான வசனம். நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தைரியப்படுத்துகிற, திடப்படுத்துகிற ஒரு நல்ல வார்த்தை. பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். 2 பகுதியாக நாம் இதை பிரிக்கலாம். ஒன்று பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகிற காரியம். 2வது இந்த உலகத்தின் அதிபதியை குறித்து, பிசாசானவனை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. பிள்ளைகளே, பிள்ளைகளே என்பது தேவனால் பிறப்பிக்கப்பட்ட நாம், அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் நாம். தேவனே, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் அவருடைய கரத்துக்குள்ளான கைகளின் ஆடுகளாயிருக்கிறோம். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். அவரால் உண்டாக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். செகண்ட் பார்ட்டிலே பார்க்கும்போது, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலே வாசம் பண்ணுகிறவர், உங்களிலே இருக்கிறவர், உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்கிறவர் அவனிலும் பெரியவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவில் பிரியமான, இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில், ஆவிக்குரிய யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற, எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் நாம் எப்படி ஓவர் கம் பண்ண முடியும், வெற்றி சிறக்க முடியும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, விசுவாச வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, என்றென்றைக்கும் போராட்டம் உண்டு, என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு. ஏனென்றால் 2 விதமான கிங்டம், 2 ராஜ்யங்கள் ஒன்றோடு ஒன்று எப்பொழுது மோதிக்கொண்டே காணப்படுகிறது. கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இந்த 2 கிங்டமை குறித்து, இந்த ராஜ்யங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இருளின் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ராஜ்யம், இன்னொன்று அவருடைய அன்பின் குமாரனாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவராகிய பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். 2 ராஜ்யங்கள் ஒன்றோடு ஒன்று எப்பொழுது நம்மோடு கூட முரணாக காணப்படுகிறது. உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் விசுவாசிக்கிறோம், தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம், வேதங்களை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்ல ஆவிக்குரிய முறைமையிலே காணப்பட்டாலும் நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. என்ன யுத்தம்? இந்த இருளின் ஆதிக்கம், இந்த இருளின் அதிகாரம், அந்தகாரம் நமக்கு எதிரடையாக செயல்படுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இந்த அதிகாரத்திலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும்? How can we overcome the evil spirit? How can we overcome the Satan? பிசாசை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்?
இதற்கு தான் முழுமையான ஒரு ஹார்ட் வேர்ஸு ஒன்றியோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நாம் அப்படியே உள்ளாக கொள்ளும்போது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், உலகத்தை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். பிசாசை மேற்கொள்வதற்கு, இந்த உலகத்தின் அதிபதியை மேற்கொள்வதற்கு அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது, அவர் பெரியவர் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது எந்த பிசாசை மேற்கொள்ள முடியும்? இந்த ஒன்றியோவான் 4வது அதிகாரம் முதலிலிருந்து பார்க்கும்போது 1வது வசனம் சொல்கிறது, பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாயிருந்தவோ என்று சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் ஏராளமான சர்மன் உண்டு, ஏராளமான காரியங்கள் உண்டு, ஏராளமான தீர்க்கதரிசிகள் உண்டு, அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு. இப்போ நான் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் நீங்கள் அந்த ஆவிகள் தேவனிடத்திலிருந்து வருகிறதா, தேவனால் உண்டாயிருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து அறிய வேண்டும். 2nd verseல வாசிக்கும் போது, தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். அப்படி அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டான ஆவியாய் காணப்படுகிறது. இந்த மாம்சத்திலே வெளிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது உலகத்தின் அதிபதியினால் உண்டான ஆவியாய் காணப்படுகிறது. நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும். 3வது வசனத்தை பாருங்கள், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவி உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி. அந்த ஆவி இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே இந்த உலகத்திலே காணப்படுகிறது. வஞ்சிக்கிற ஆவி. இந்த வஞ்சிக்கிற ஆவியை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில், ஆவிக்குற யுத்தத்தில் இந்த வஞ்சிக்கிற ஆவியிலே நாம் விழுந்து விடாதபடி மிகவும் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் யாவும் அவரை தொழுது கொள்கிறதாய் காணப்படுகிறது. நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். சிருஷ்டி அல்ல, சிருஷ்டிகரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதில் தேவனாகிய கர்த்தர் அநேக தூதர்களை அவர் சிருஷ்டித்தார். ஏராளமான தூதர்களை சிருஷ்டித்த போது ஒரு குரூப், 1/3 ஆஃப் த குரூப் பூமியிலிருந்து, வானத்திலிருந்து கீழே விழுந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட இந்த தூதர்களை குறித்து வசனம் சொல்கிறது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் நீ குறையற்றவனாய் காணப்பட்டாய். இந்த பிசாசானவன், இந்த உலகத்தின் அதிபதியானவன் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. He is the created being. உருவாக்கப்பட்டவன், சிருஷ்டிக்கப்பட்டவன். நான் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அவனை சிருஷ்டித்தார். அவன் தன்னுடைய டிசோபீடியன்ஸ் மூலமாக அவன் வானத்திலிருந்து கீழே விழ தள்ளப்பட்டான். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி 28ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் முதல் வாசிக்கும் போது, திரு ராஜாவை குறித்து ஒரு திருஷ்டாந்தமாக, ஒரு எக்ஸாம்பிளாக இந்த பிசாசானவரை அல்லது சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ திரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், ஆனாலும் உன்னிலே குறை உண்டபடியினாலே நீ கீழே தள்ளப்பட்டாய். தள்ளப்பட்ட இந்த பிசாசானவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டவனாய் காணப்படுகிறான். என்றைக்கும் நம்மோடு கூட நமக்கு எதிர்த்து நிற்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும்.
சகல சிருஷ்டிகளும் தேவனை ஆராதிக்கும்படியாக வணங்கும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரன் இதை குறித்து சொல்லும்போது 148வது சங்கீதத்திலே வாசிக்கும்போது முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, சகல சிருஷ்டிகளும் தேவனை துதிக்க கடவது. உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா பூமியில் உள்ள எல்லா ஜீவன்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும். 148வது சங்கீதம் 22வது வசனத்தில் வாசிக்கிறேன், அவருடைய தூதர்களே, தூதர்களை மீன்ஸ் எல்லா தூதர்களும், சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லா ஜீவராசிகளும் அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிகள் யாவும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். எல்லா சிருஷ்டிகளும் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் விழுந்து போன இந்த தூதர்களோ சிருஷ்டிகரை தொழாதபடி இருந்தபடினாலே, தங்களுடைய பிரவுடனாலே, கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் விழுந்து போனார்கள். இதைத்தான் எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விழுந்து போன இந்த தூதர்கள் இன்றைக்கு நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களாயிருக்கிறார்கள். இவர்கள் தான் இருளின் ராஜ்யத்தை உடையவர்களாயிருக்கிறார்கள். இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். நம்மை விடுதலை பண்ணும்படியாக அவர் நம்மிடத்திலே வந்தார். இயேசுவானவர் வந்தார். இந்த பிசாசு நம்மிடத்திலே மறுபடியும் மேற்கொள்ளாதபடிக்கு அவனை இயேசுவானவர் மேற்கொண்டார். இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 14வது அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கும் போது யோவான் 14:30 சொல்லுகிறார், நான் உலகத்திட்டு போக போகிறேன், இன்னும் கொஞ்ச நாட்களிலே இந்த உலகத்தின் அதிபதி உங்களிடத்திலே வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் எந்த பங்கும் இல்லை, இந்த உலகத்தின் அதிபதிக்கு என்னிடத்திலே பங்கு இல்லை. ஆதியிலே விழத்தள்ளப்பட்ட இந்த பிசாசானவன், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்குவது, ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அங்கே இந்த சர்ப்பமானது, இந்த பிசாசானவன் நசுக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை, நான் அவனை மேற்கொண்டேன். He was defeated, தோற்கடிக்கப்பட்டவன், அவன் விழத்தள்ளப்பட்டவன். முதலாவது நாம் பார்க்கிறோம், அவன் விழத்தள்ளப்பட்டவன். இரண்டாவதாக பார்க்கிறோம், அவன் என்ன செய்யப்படுகிறான்? தோற்கடிக்கப்பட்டவனாய். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்திலே பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். அவன் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது இந்த துரைத்தனத்தின் ஆவிகளை, இந்த பொல்லாத ஆவிகளை, இந்த பிசாசின் ஆவிகளை அவர் உரிந்து கொண்டார். வசனம் சொல்கிறது, கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசியுங்கள். கொலேசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஒருவர் வாசியுங்கள். கொலேசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே அவர் வெற்றி கொண்டார். துரைத்தனங்களையும், இந்த பிசாசுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இங்கே அவனுடைய அதிகாரங்கள் எடுக்கப்படுகிறது, அதிகாரங்கள் உரித்தெடுக்கப்படுகிறது. He was a disarmed person. அவனுக்கு இப்பொழுது ஆயுதம் இல்லை, அவனிடத்தில் இப்பொழுது அதிகாரம் இல்லை, அவன் தோற்கடிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான், அவனிடத்தில் அதிகாரம் இல்லாதவனாய் காணப்படுகிறான். பிசாசான ஆதியிலே இருந்து கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போது பிசாசை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வரும்போது 20வது அதிகாரத்தில் இந்த பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை குறித்து யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கும்போது சொல்கிறார். 20வது அதிகாரத்தில், ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும்
சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஒரு பெரிய தூதன் செய்த காரியம். இந்த பிசாசு, இந்த வலு சர்ப்பம், பழைய பாம்பாகிய இந்த வலு சர்ப்பத்தை பாதாளத்திலே அவன் கட்டப்பட்டான். முதலாக பார்த்தோம், அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட பிசாசானவனாய் காணப்படுகிறான். இந்த இருளின் ராஜ்யமானது தள்ளப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலங்களிலே அது தோற்கடிக்கப்பட்டது. பிசாசை அவர் அதட்டினார், பிசாசை துரத்தினார். இயேசு என்ற நாமத்தினாலே பிசாசு துரத்தப்பட்டது. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகள் துரத்தப்பட்டது. சீஷர்கள் துரத்தினார்கள், அப்போஸ்தலர்கள் துரத்தினார்கள். அவர் சிலுவையிலே மரித்த பொழுது அவர் சிலுவையிலே அவர் பிசாசுடைய எல்லா அதிகாரங்களையும் அவர் உரிந்தெடுத்தார். எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே அவர் தோற்கடித்தார். பிசாசின் கிரிகளை அவர் தோற்கடித்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்போது அவன் சங்கிலியினால் கட்டப்படுகிறான். இந்த இருளின் ராஜ்யமானது கட்டப்படுகிறது. இருளின் ராஜ்யமானது கட்டப்படுகிறது. அதுவரை இந்த பிசாசா நம்மோடு கூட அவன் போராடி கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த போராட்டம் இருக்கலாம். உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட போராட்டம் காணப்பட்டு கொண்டே காணப்படலாம். இருளின் அதிகாரத்தின்று உங்களை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு அழைத்தவராகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம், அவரை துதிக்கிறோம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் வரும்போது நமக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. இந்த ராஜ்யத்தை, அன்பின் ராஜ்யத்தை நாம் பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த அந்தகாரத்தை நாம் பார்க்கக்கூடாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவருடைய ஒளியை நோக்கி பார்க்கிறவர்களாக, அன்பின் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நாம் பார்க்கிறவர்களாக நாம் அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள வெளிச்சமுள்ள ஒரு மன கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பவுலுடைய ஒரு ஜெபம், அருமையான விண்ணப்பம். விசுவாசிகளுக்காக, சபைக்காக, சபையினுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிற காரியம் அவருடைய மனக்கண்களை திறந்தருளும். அவருடைய மனக்கண்களை பிரகாசமுள்ளதாக மாற்றும்படியாக அவருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மனக்கண்கள் திறக்கப்படும் போது என்ன நடைபெறுகிறது? 20வது வசனத்தில் வாசிக்கும்போது, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயரத்தக்கதாக அவரை உன்னதங்களில் நம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தருளினார். ஆமேன். க்ளோரி டு காட். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் இந்த பிசாசை மேற்கொள்ள வேண்டும். எப்படி? நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். சரீர பிரகாரமாக அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பக்தனாகிய யோபு சொல்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காண வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். ராஜாக்களின் புஸ்தகத்தில் எலிசா தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே நடைபெற்றதான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம், அங்கே ஒரு பெரிய சம்பவம் வருகிறது. எலிசாவை நோக்கி சீரியாவுடைய படைகள் வந்து கொண்டிருக்கிறது. சீரியாவின் படைகள் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளும்படியாக சீரியாவிலிருந்து அநேக படைகளோடு கூட இராணுவ வீரர்களோடு கூட புறப்பட்டு வருகிறது. எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் வருகிறார்களோ இந்த சீரிய படைகள், அதையெல்லாம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இந்த எலிசா தீர்க்கதரிசி அறிவித்து விடுவான்.
அவனுக்கு தரிசனம் உண்டு, தீர்க்க தரிசனம் உண்டு. இந்தந்த இடத்துல அவர்கள் பதுங்கி இருக்கிறார்கள் என்பதை அவன் சொல்லிவிடுவான். அது இஸ்ரவேலருக்கு மிகவும் சாதகமாக இருந்தது. அப்பொழுது சீரியாவின் படைத்தலைவனிடத்தில் கேட்கிறான், யார் நம்மிடத்தில் இருந்து ஒருவர் வேவு சொல்கிறார், யார் நம்மிடத்திலிருந்து ஒருவர் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவன் சொல்கிறான், இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, இஸ்ரவேலிலே எலிசா என்கிறதான் ஒரு தீர்க்கதரிசி உண்டு. உம்முடைய அறை வீட்டிலே, உம்முடைய படுக்கை அறையிலே நீ பேசுவது எதுவோ அது இந்த எலிசா அறிவார். அவர் உடனே அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவித்து விடுவார். சீரியான் ராஜா அதற்கு பதிலாக சில 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். எனவே சீரியா ராஜா எலிசாவின் மேல் கோபம் உண்டாவனாக 13வது வசனத்திலே சொல்லி, அப்பொழுது நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படிக்கு, எலிசாவை பிடிக்கும்படியாக நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றார். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை சூழ்ந்து கொண்டார்கள். சீரியாவின் படைகள் எலிசாவுடைய வீட்டை முற்றிலுமாக தோத்தானிலே அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். எலிசா தீர்க்கதரிசியுடைய வீடு முழுமையாக இராணுவ வீரர்களால் சூழப்பட்டிருக்கிறது. அதிகாலை வேளையிலே 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே இழந்து வெளியே புறப்படுகள், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றிலும் சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று சொல்கிறான். அநேக மாம்ச பிரகாரமான போராட்டங்கள், இந்த உலகத்தின் அதிபதியானவன், இந்த இருளின் அதிபதியானவன் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மிடத்திலே வெறுமையாக ஒன்றுமில்லாதவாக நிராயுத பாணியாக நீங்கள் நிற்கலாம். இந்த வேலைக்காரன் பயப்படுகிறான். இவ்வளவு பேர் நமக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள், நாம் இங்கே 2 பேர் தானே இருக்கிறோம். எலிசா சொல்கிறார், எலிசாவினுடைய மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. மனக்கண்கள் திறக்கப்பட்ட மாத்திரத்தில் எலிசா சொல்கிறார் 15வது வசனத்தில் 16வது வசனத்தில், அதற்கு எலிசா, பயப்படாதே, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அவர்களோடு கூட இருக்கிற இந்த ஜனங்களை பார்க்கிலும், இந்த இருளின் ராஜ்யத்தை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் பெரியவர். அப்பொழுது எலிசா இந்த வேலைக்காரன் பார்க்கும்படி அவனுடைய மனக்கண்களை, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக தேவனிடத்திலே ஜெபிக்கிறார். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இவன் கண்களை திறந்தரலும் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். அவரோடு கூட இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகமாய் இருக்கிறவர். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். உலகத்தில் அநேக எதிரிகளை நீங்கள் பார்க்கலாம், அநேக பலவான்களை பார்க்கலாம். ஆனால் உங்களிலே இருக்கிறவர் அவனிலும் பெரியவராய் காணப்படுகிறார். இந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில், இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு இந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும், என்னை திடப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னோடு கூட இருக்கிற தூதர்களை எனக்கு காண்பித்தருளும், நான் அவர்களை பார்க்க வேண்டும். I want to see you Lord, I want to see your glory. உம்முடைய மகிமையை என் கண்கள் பார்க்க வேண்டும், என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவிக்குரிய யுத்தத்தில் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ண வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் திங்க் பண்ண வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எண்ணும் போது இது பெரிய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறதா இருக்கிறது. அப்போது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. நம்பிக்கை நிச்சயம் நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதாய் காணப்படுகிறது. முதலாவது கானான் தேசத்தை வீவு பார்க்கும்படியாக ஒரு சிலரை இங்கே அனுப்பப்பட்டான். மோசேக்கு யோசுவா அனுப்பப்பட்டான். நான் பார்க்கலாம், இது எண்ணாகமத்திலே வருகிறது. எண்ணாகமம் 13வது அதிகாரத்திலே பார்க்கும்போது யோசுவா
கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக கேலேப்போடு கூட அநேக ஜனங்களை அங்கே அனுப்பி வைக்கிறான். 16வது அதிகாரம் எண்ணாகமம் 13வது அதிகாரம் 16வது வசனம், 30வது வசனம். 30வது வசனத்தில் காலேப் சொல்கிறார். 13வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றார். ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். நாம் அந்த தேசத்தை, இந்த கானான் தேசத்தை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஆனால் ஒரு கூட்டத்தார், மற்றவர்கள் என்ன சொல்கிறார்? 33வது வசனத்தில், அங்கே ராட்சத பிரவியான ஏனோகின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம், அவர்கள் எங்கள் பார்வைக்கு நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை அனுப்பினார்கள். கேலேப் என்ன சொல்கிறான்? இங்கே நாம் லகுவாக அந்த பட்டணத்தை பிடித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களோடு கூட இருக்கிறவரை பார்க்க நம்மோடு கூட இருக்கிறவர் பலமுள்ளவராய் காணப்படுகிறார். நம்முடைய தேவன் பலமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் பலவானை முந்தி கட்ட வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். நம்முடைய நோக்கம், நம்முடைய திட்டம் எப்பொழுதும் பாசிட்டிவாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்காக யுத்தம் செய்வார், யுத்தம் கர்த்தருடையது, அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து பலவானை முந்தி கட்டுகிறவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு அருமையான சம்பவம் வருகிறது, நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 20, 22, 21வது வசனத்தை வாசியுங்கள். நான் தேவனுடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிற போதும், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்கிறார், கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்தினின்று உங்களை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராகிய பிதாவை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் விரல்களினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறது. இந்த பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்டவனாயிருக்கிறான், அவனுடைய ராஜ்யம் தோற்கடிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த பரிசேயர்கள் எல்லாம் சொல்கிறார், நான் பெயல் சபுவினாலே பிசாசுகளை துரத்துகிறதுனால் உங்கள் பிள்ளைகள் யாவும் யாரால் துரத்தப்படுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார் 21வது வசனத்திலே, ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயானால் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனை கொள்ளை பொருளாக பங்கிடுவான். இந்த பலவானை பார்க்கிறோம், இந்த உலகத்தில் உள்ள பலவானை பார்க்கிறோம், நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். அவர் இந்த பிசாசை, இந்த இருளின் ராஜ்யத்தின் அதிபதியை அவரால் மேற்கொள்ள முடியும். நம்மால் மேற்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நமக்கு தேவையாயிருக்கிறது. அவருடைய நாமத்தை மாத்திரம் சொல்லும்போது பிசாசு மேற்கொள்ள முடியும். இயேசு என்ற நாமத்தினாலே பிசாசு மேற்கொள்ள முடியும், பிசாசை தோற்கடிக்க முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும். மார்ட்டின் லூத்தர் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், there is only one word, one little word can fell Satan. That word is Christ. ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் பிசாசு ஓடி போவான். அது என்ன வார்த்தை? கிறிஸ்து என்கிறதான வார்த்தை. இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையானது எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நாமம். அந்த நாமத்தினாலே பிசாசுகளை நாம் மேற்கொள்ள முடியும். பிசாசுகளை மேற்கொள்வதற்கு நாம் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் பிசாசை மேற்கொள்வதற்கு அவருடைய நாமம் மாத்திரம் போதுமானதாய் காணப்படுகிறது. அவர் விரல்களினாலே பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் பட்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனோடு கூட ஒளியிலே நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
அவரோடு கூட நாம் ஒளியிலே காணப்படும்போது நாம் இருளிலே அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 யோவான் 1வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே வரும்போது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் பாவம் செய்து அக்கிரமங்களை நடப்பிக்கும் போது நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வர வேண்டும். அவரிடத்திலே வரும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் நம்மை முழுமையாக மூடிக்கொள்வார். He will cover up. அவர் எல்லாருடைய பாவங்களை இவர் மூடிக்கொள்கிறவராக இருக்கிறார். நாம் ஏதோ அறிக்கை பண்ணுகிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும்போது அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாம் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே அவரோடு கூட ஒளியிலே நடப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியமானது நமக்குள்ளே இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணி அவருடைய சமூகத்தில் வரும்போது இந்த இருளின் ராஜ்யத்தில் நம்மை விடுதலை ஆக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட பண்ண அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். உங்களிலே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராயிருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. Amen. Thank you very much. Shall we stand? Let us sing a song for our communion service.